ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்கணும்னா இந்த ஆன்லைன்லேயே வீடியோ எடிட்டிங் இது பண்ணுற டூல். ஒன் ஆஃப் தி ரீசன்ட் குட் டூல்னா கிளிப் சாம்பிள். இதை கரண்ட்லி நானும் இதை யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி நான் டுட்டோரியல் வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். இதை இப்போ லாகின் பண்ணி உள்ளே போகிறேன். அண்ட் திஸ் இஸ் ஏபி அனுசார் ஆஃப் ரியாலிட்டி. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணணும்னா பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவ் லாக். இப்ப நம்ம லாகின் குள்ள வந்துட்டோம். இதுல நான் முக்கியமான 2 விஷயம் சொல்லிக்கிறேன். கிரியேட் எ வீடியோ வித் ஏஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சில ஃபங்ஷனாலிட்டிஸ் வந்து நம்மளால ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சில ஃபங்ஷனாலிட்டி நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது ஏஐ பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணா. ஸோ வந்து ஆஸ் அ ஸ்டார்டரா வந்து நம்ம நியூ வீடியோ அப்படிங்கிற மூலியமா போறது பெட்டரு. அதுலயும் நிறைய இஷ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாஸ் பண்ற அந்த இடத்தெல்லாம் ரிமூவ் பண்றது ஏஐ மூலியமா பண்ணலாம் அப்படின்னும், ட்ரிம் வீடியோ அப்படின்னும், ஒரு வீடியோவை வந்து கட் பண்றது, ஒரு நம்மளே ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ண பிரசன்டேஷன் மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னா அது நான் என்ன வீடியோ இதுல இப்ப சொல்றேன். அண்ட் இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்ஸ் பேஸ் பண்ணி நாம வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம். உங்களால டிசைன் வந்து பர்டிகுலரா எந்த மாதிரி பண்ணணும்னு கண்டுபிடிக்க முடியலாம். இதெல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோ. இதுல வந்து கிரியேட் எ நியூ அப்படின்னு சொல்லி தான் அனுப்ப போறேன். ஓகேயா? அண்ட் இந்த வீடியோல வந்து இம்போர்ட் யுவர் மீடியா அப்படிங்கறத நாம வந்து கம்ப்யூட்டர் மூலியமா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன், டவுன் பட்டன் கிளிக் பண்ணா நீங்க கூகுள் டிரைவ்ல ஏதாவது இருந்தாலும் கிளிக் பண்ணி அது மூலியமா நீங்க இது போட்டுக்கலாம். இப்ப எக்ஸ்பாக்ஸ்ல கேமர்ஸுக்கு இது நிறைய தெரியும். அவங்க இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரெக்கார்டு இதுலதான் நம்ம மெயின் ஸ்கிரீன் அண்ட் கேமரா வந்து நாம ஒரு நேரேட்டரும் அந்த ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம இது பண்றது. கேமரானா நம்ம நேரேட்டர் மட்டும் ஷோ பண்ணலாம். அண்ட் ஸ்கிரீன் அப்படின்னா இப்ப கரண்டா ரெக்கார்ட் பண்றது இந்த கிளிப் சாம்ப் மூலியமா தான். அதனால ஸ்கிரீனை கிளிக் பண்றது நல்லது. ஆடியோவும் நல்லா வரும். அண்ட் ஆடியோ மட்டும்னா வெறும் ஆடியோ மட்டும்தான் வரும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒரு கிளிக் பண்றோம் அப்படின்னா, ஓகே, இது நம்ம பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு நம்ம அக்சஸ் கொடுத்துக்கலாம். அண்டு தமிழ் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் போய் தமிழ் ஆர்டிஸ்ட் யாரோ, தெலுங்குன்னு ஆட் பண்ணிட்டேன். சாரி, தமிழ் தான் ஆட் பண்ணும். இந்த தமிழ்ல வந்து நம்ம கடைசியா போனா லேடிஸ், வள்ளுவருங்கிறது ஜென்ஸ். அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க போய் இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணியிருக்கிற இந்த வேர்ட்ஸ் வச்சு தான் பண்ணணும். எப்பயுமே இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணாதீங்க இந்த மாதிரி இடத்துல, வேற லாங்குவேஜா இருந்தா. ஏன்னா இந்த ஆடியோ வந்து சரியா அதுல ஃபிக்ஸ் ஆகாது. இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணணும். இது வந்து கேப்ஷனா இந்த இடத்துல வந்து காட்டும். ஆனா நம்ம வந்து இங்க இது ஆட்டோமேட்டிக்கா ஏஐ மூலியமா கிரியேட் ஆகும். பட் தான் நம்மளோட பர்டிகுலர் வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது அது சரியா வராது. அது நம்ம கவனமா பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் லைப்ரரி. இதுல சம் ஆஃப் தி ஸ்டிக்கர்ஸ் டூல்ஸ் வந்து ஃப்ரீ. ஆனா சம் ஆஃப் தம் பெய்டு. இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டிருந்தா இது அப்கிரேட் பண்ணணும். 108.99 வந்து மந்த்லி, 8,999 வந்து இயர்லிக்கு நம்ம பே பண்ணா நம்மளுக்கு அட்வான்ஸ் குவாலிட்டி வரும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல சம் ஆஃப் த வீடியோஸ் வந்து ப்ராக்டிகலி வந்து யூஸ் பண்ணலாம். சம் ஆஃப் த வீடியோஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டினா இந்த மாதிரி இருந்தா பெய்டு. அண்டு இந்த மாதிரி ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தா இது ஃப்ரீ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருப்பேன். இந்த டெம்ப்ளேட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் பேஸ்ல நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது மாத்தணும் அப்படின்னா இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் டைப் ரைட்டர் மட்டும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல டைப் ரைட்டர் மட்டும் ஹைலைட் பண்ணா அந்த டைப் ரைட்டர் வரும். அது பேஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு உங்களோட அந்த ஃபாண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி மாத்திக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே தான் மற்ற ஒரு கண்டென்ட்டுக்கும் இதுல வரும். ஸோ ஓகே. அண்ட் இதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது. இப்ப இம்போர்ட் வந்து ஒரு இது பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் இத வந்து நடுவுல வைக்கிறோம். வச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஓகே, இந்த மாதிரி வருது. இது ஸ்பிளிட் ஆப்ஷன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி தான். இது டெலீட் ஆப்ஷன் டெலீட் பண்ணும். டூப்ளிகேட் வந்து இதே மாதிரி இன்னொரு க்ளோன் வந்து பண்ணும். அதுதான் இது ஸ்பீடு. அப்புறம் இது வந்து பேக்வேர்ட், ஃபார்வர்ட் அந்த மாதிரி. அண்ட் இதுல ஃபேட் பண்ணலாம். ஃபேட் இன், ஃபேட் அவுட். ஃபேட் இன்னா முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து
கொஞ்சம் லைட்டா டார்க்னஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணும். ஃபேட் அவுட்ன்னா பின்னாடி இருக்கிற வீடியோவ டார்க்னஸ் பண்ணிட்டு, அதோட எண்டிங்க காட்டுத்துரும். எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த டெக்ஸ்ட் வயாலயே போறேன். இந்த மாரி வரும். ஓகேங்களா? அப்புறம் இந்த டிரான்சாக்ஷனும் இது சம்மந்தப்பட்டது தான். இப்ப நான் இத வந்து ஸ்ப்ளிட் பண்றேன். இங்க ஸ்ப்ளிட் பண்றேன். அண்ட் இதே இது வந்து நம்ம இங்க கொண்டு வந்துருவோம். ஆட் டூ டெஸ்ட் ஸ்ப்ளிட்ன்னு. அண்ட் இந்த இடத்துல நம்ப வந்து அந்த டியூரேஷன சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் பண்ணா ஜூம் அவுட். இந்த இடத்துல ஜூம் இன். அண்ட் இது வந்து ஜூம் ஃபிட்ன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேன் கிட். நீங்க இந்த அப்கிரேட் பண்ணா மட்டும் உங்களோட லோகோ இல்ல ஏதாவது ஒண்ண மாத்திக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் நம்ம ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணா தான் வரும். அண்ட் நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இங்க வந்து நேம்ஸ் குடுத்துட்டு அப்புறமேட்டு முடிச்சிடலாம். கிளவுட்ல இத ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம பே பண்ணணும்.